சொல்லும். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். கடந்த இரவிலே ஏற்பட்ட அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், ஐயோ நான் மருத்துவமனைக்கு உட்படுத்தப்படுவேனா அல்லது இறந்து போவேனா என்றெல்லாம் கலக்கங்களோடு வேதனையோடு இருந்த எங்களை இந்த காலை வேளையில் எழுப்பி சுகமாய் ஜெபிக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இது உடைய ஆச்சரியமான செயல், அதிசயமான செயல், அற்புதமான செயல் என்பதை உடைய கரம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர். எங்கள் தகப்பனும் தாயும் எங்களை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் சொன்னவர். நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரேவாக, பரிகாரியான கர்த்தராக, உலக இரட்சகர், மீட்பராக, தாவீதின் குமாரனாக, நேசிக்கிறவராக எங்களோடு கூட இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறபடியே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வாசம் அணுகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவி அங்கே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கணவன் மனைவிக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்திற்காக, வருமானத்திற்காக, பிஸ்னஸ்க்காக, நல்ல செய்திகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையை கேட்கும்போது ஒரு புதிய தகவலை நாங்கள் தெரிந்து கொண்டு ஆறுதலான அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கென்று சாட்சியை ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகாலை உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. கைகளை உயர்த்தி உங்களால் எது கூடாதோ முடியாதோ, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். சரீர சுகம் தலையிலிருந்து கால் வரையில
ஆண்டவரால் மாத்திரம், பிதாவினாலே, பரிசுத்த ஆவியினாலே, பரிகாரியான கர்த்தரினாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே மாத்திரம்தான் குணமாகும். கேன்சர் ஆனாலும் சரி, அது ஸ்பைனில் இருக்கிற வியாதி ஆனாலும் சரி, எந்த வியாதியும் கரத்தை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஹெல்ப்பு சுகம் வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஈரெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசை வரும். வறுமை எங்க மாறும் தெரியுமா? ஆண்டவர் அதில் தான் மாறும். காத்திருங்க, நிச்சயமாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை. தடை வந்திருக்கிறது உண்மைதான். 10 மாதம் ஆயிற்று உண்மைதான், 12 மாதம் ஆயிற்று உண்மைதான், வருஷங்கள் ஆயிற்று உண்மைதான். ஆனால் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர் நியாயம் தீர்க்காமல் இருப்பாரோ? நிச்சயமாக நியாயம் செய்வார். அதே போல குழந்தை, திருமணம், வேலை வாய்ப்பு, படிப்பு, தேர்ச்சி, ரிசல்ட், இவையெல்லாம் ஜெயமோ கர்த்தரால் வரும் சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்து. பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய பரிசுத்தம், பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, நம்முடைய பயண பாதுகாப்பு, திருமண காரியங்கள் என் தேவனால் எல்லாம் கூடும். எண்ணி முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இப்பொழுது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற அன்பு தாயார், அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு ஸ்டேஜ் முக்கியம் அல்ல. என் ஆண்டவருக்கு எதுவும் சுலபமாக லேசான காரியம். ஆண்டவர் சொல்கிறார், எது எனக்கு சுகமாக்குவது எனக்கு அற்ப காரியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அன்பு தாயாரை கர்த்தர் குணமாக்கி எங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தபடியாமல் நோக்கி செபிக்கிறோம். இந்த ட்ரிபிள்எம்லேயே இருக்கிற அன்பு தாயாருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என் ஆண்டவர் புதிதாக நீங்கள் ஒரு நுரையீரலையும் புதிதாக ஒரு முளை மண்டலத்தையும் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிங்க. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, இருதயம் பாதிக்கப்பட்டு, ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்பட்டு, டிசென்ட்ரி போன்ற காரியங்களிலே அவதிப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அளவு அபிஷேகத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் பொழிந்தருள வேண்டும் என்று செபிக்க. ஏனென்றால் நாங்கள் மருந்து நம்பலை, மாத்திரையை நம்பலை, மருத்துவரை நம்பலை. அவரை படைத்த, அவர்களை படைத்த, அவைகளை படைத்த எங்கள் கர்த்தரை நம்புகிறோம். நீங்கள் சொன்னாதான் அந்த மருந்து வேலை செய்யும், நீங்கள் சொன்னாதான் மாத்திரை வேலை செய்யும், நீங்கள் சொன்னாதான் மருத்துவரும் சுகமாக்க முடியும், மற்றவர்கள் ட்ரீட் பண்ண முடியும். சுகமாக்குறது உடைய கரத்தில் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் யோசனை பண்ண, ஆண்டவரே இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு, எப்படியும் இந்த 7ஆம் மாதத்திற்குள்ள எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் வேணும், நிச்சயம் வேணும். ஒரு நல்ல செய்தியாவது, ஒரு ஸ்டார்ட், ஒரு பிகினிங் கண்டிப்பாக வேணும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தின் சைன் வேணும். ஒரு இலைகள், சின்ன இலைகள், ஈசாயின் அடிமரத்திலிருந்து இலைகள் துளிர்ப்பதை நாங்கள் பார்க்கணும். ஒரு உள்ளங்கை மேகமாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் பெரும் மழையின் இறைச்சல் எல்லாம் வரும், அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த மாத முடிவுக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, வீடு வாங்கணுமோ, வாகனம் வாங்கணுமோ, வேலையோ, தேர்வோ, அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வியோ, குழந்தை பேரோ, அல்லது எதுவோ, ஆண்டவர் ஒரு சின்ன சின்ன சைன், அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இதை நான் ஜெபித்து இதோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருக்கிறவனும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்து,
உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவேற்றுதுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்துரும்பு. நீ விழுத்திராவிட்டால் திருடனைப் போல உன் மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். 5ஆம் வசனம். ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர்களுக்கு முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிலடெல்பியா சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நான் முன்னே வாசித்த பொழுது எனக்குள்ளே ஒரு சின்ன மன ஓட்டம். சில பேர் சொல்லுவாங்க, காலையில் இந்த மாதிரியான தண்டனை, பனிஷ்மெண்ட்டு இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, ஒரு நல்ல வார்த்தையை 4 பேசுங்க, அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனவே அதை நீங்கள் அழிச்சிடுங்க. இப்போ நல்ல வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். யார் சொல்கிறது? திறக்கிறவர் சொல்லுகிறதாவது, பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என்னை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே சிறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் சபைகளுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இதோ மூடப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும், ஆசீர்வாத கதவுகள், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, எதுவானாலும் சரி, அது எல்லாவற்றையும் திறக்க ஆண்டவர் இந்த நாளை முன்குறித்து வைத்திருக்கிறார். வெண்கல கதவுகளை, தாழ்பால்களை முறித்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை கத்தர் கொடுக்க அவர் விரும்புகிறார். அவர் தான் திறக்கிறவர். இதோ அடுத்து வசனம் பாருங்க. இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தால் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதத்தின் முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என்ன செய்வாங்க? நமக்கு விரோதமாக எழும்பினவங்க நம்ம பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்வார்கள். அதனால கர்த்தர் நம்மேல அன்பாய் இருக்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்படி ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருவார். ஜெயம் கொள்கிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என்னுடைய தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவருடைய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இப்படின்னு 7 சபைகளுக்கு ஆண்டவர் அழகாக எடுத்து உரைக்கிறார். இதில் பிலடெல்பியா சபைக்கு மாத்திரம்தான் ரொம்ப அழகாக ஆண்டவர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். 1997ஆம் ஆண்டு இறையிலை முடித்து அதன் பிறகு 99 நான் ஹைதராபாத் சென்று
2001 வரைக்கும் அங்கே ஆலயத்தில், அதன் பிறகு பெங்களூரு பட்டணத்தில் ஒரு ஆலயத்தில், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இங்கிலாந்து தேசத்துலேருந்து வந்து இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டில். இப்படி எனக்கு ஒரு பெர்மனண்ட்டாக எந்த இடத்துலையுமே திறப்புகள் இல்லை, எல்லாம் ஷார்ட் டேர்ம் ஜாப்ஸ் தான் இருந்தது. அதன் பிறகு ஒரு பெரிய இடைவெளி. அந்த இடைவெளியில் நான் பார்க்காத உபத்திரவமே இல்லை. அவ்வளவு உபத்திரவம், வறுமை, அசிங்கம், கேவலம், அது சொல்லிக்கொண்டே போகலாம். கணவன், மனைவி, 2 பிள்ளைகளோட நான் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அது அந்த கஷ்டப்படுகிறவர்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் என்று, எவ்வளோ துன்பம் என்று தெரியும். அவ்வளோ உபத்திரவத்தை நான் பார்த்தவன் நான். அதன் பிறகு கொஞ்சம் ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு என்எம்எஸ்ல ரொம்ப கடுமையான ஒரு ப்ரொமோஷனல் கோஆர்டினேட்டர் பணியை, மிஷினரி பணியை நான் செய்தேன். ரொம்ப டஃப் அது. பயணம் மேற்கொள்ளணும், பிரயாணம் மேற்கொள்ளணும். என்னால் அவ்வளவு பிரயாணம்லாம் பண்ண முடியாதனால ரொம்ப கடினமான ஒரு இடத்துல, அது கடினமான ஒரு மனிதன் மத்தியிலே நான் வேலை செய்தேன். அதெல்லாம் நினைக்கும் பொழுது இன்னும் பதைக்கிறது. இப்படிலாம் ஒரு கொடுங்கோல் எண்ணம் பிடித்த ஆட்சியாளர்கள் அல்லது தலைவர் இருப்பார்களா என்று எனக்கு தெரியாது. அப்படி ஒரு அனுபவம் இருந்தது. அதன் பிறகு நான் வெறுத்து போய், ஐயோ இன்னைக்கு ஆண்டவர், நம்மளா போயிட்டோம் ஊழியத்திற்கு, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் சொந்தமே சொல்லும், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த ஊழியத்திற்கு நீ பாத்திரராக இருக்க முடியாது. அப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அம்மா வந்து தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே என்னை பிரதிஷ்டை பண்ணினாங்களே, ஒப்பு கொடுத்தாங்களே, ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்தாங்களே, அது எவ்வளோ பெரிய தியாகம், அது பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இளமை பிராயத்தில் பல கம்ப்யூட்டர் துறைகளெல்லாம் போகலாம் என்று யோசித்து கொண்டிருந்த விடையில் அதெல்லாம் ஆண்டவர் தடுத்து ஊழியத்தை கொடுத்தாரு. அது பொய்யா அல்லது ஏன் இந்த தடை? இப்போது நீங்கள் செக்குலர் ஜாபில் இந்த தடைகள் இருக்குந்தா அதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஊழியத்திற்கே இவ்வளோ தடைனா நீங்கள் இமேஜின் கூட பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய நாமத்தை நான் சொல்ல போகிறேன், ஆனாலும் எனக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை, மறுக்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறது, அதை எதிர்த்து நிற்கிறாங்க, வாசல்களை பூட்டி வைத்திருக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் பேராயத்துக்கு ட்ரை பண்ணும்பொழுது அந்த சமயத்தில் 2 பிள்ளைகள், அப்போ ரொம்ப வயசு சின்னது, அவங்க ஒருத்தனுக்கு 2 வயது, பாப்பாவுக்கு 1 வயது. ஏர்லி மார்னிங்கை அந்த தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பார், பார்க்க முடியும் என்று சொல்லி நாங்கள் ஊரில் இருந்து அதிகாலை ட்ரெயின், அது இந்த ட்ரெயினில் யாருமே போக மாட்டாங்க, அவ்வளோ அதிகாலையில் வாகனம் எடுத்து, 2 வீலர் எடுத்து குழந்தைங்களை அந்த பனியில் கூட்டி கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு வண்டியில் ஏறி அப்புறம் டைசன் ஆஃபீஸ் போனோம். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது, திறக்கவே இல்லை. 6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெலாம் போயிட்டோம். 5லேருந்து 6 மணிக்கு டீ வருது, அது யார் கொடுத்தாங்கன்னு இன்னும் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, திறக்கவே இல்லை. அப்புறம் ஃபைனலாக வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே கூப்பிட்டோன்னே அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, என்ன பிள்ளைகளை கூட்டின்னு வந்து சீன் போடுறையா அப்படின்னு சொன்னார். பிள்ளைகளை கூட்டின்னு வந்து சீன் போடுறையா, இதே வார்த்தை. பிரியமானவர்களே, உலக மக்கள் எப்படி தான் நினைப்பாங்க? நம்முடைய நிலைமையை சொல்ல போகிறோம், காண்பிக்க போகிறோம். இதில் பிள்ளைகளை வைத்து நான் என்ன ஸ்கோர் பண்ண முடியும், சீன் போட முடியும்? எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் நான் எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட நான் சொன்னேன், எப்போதும் சொன்னேன், எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், என் மனைவிட்ட சொன்னேன், ஐயா நம்ம போகக்கூடாது, வேண்டாம், அப்படிப்பட்ட இடத்துக்கு போக வேணாம்னா என்னை வற்புறுத்தி அனுப்புவாங்க. உனக்கு பெருமை தாசி, நீ அதிகாரி போய் சந்திப்பதில் உனக்கு பெருமை அப்படி சொன்னேன். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே வாசலில் ஆண்டவர் பிரவேசிக்கும்படி 2015ஆம் ஆண்டு ஒரு புது தலைவரை ஏற்படுத்தினார்.
அதே போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணேன், அதே வாசலுக்குள்ளே பிரவேசித்தேன். இப்போது அதே வாசலில் நான் நிற்கிறேன், உள்ளே போகிறேன், வருகிறேன். கர்த்தர் அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். ஏன் சொல்லனா, இந்த வசனம்தான் எனக்கு தீர்க்க தரிசனமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம். இதோ திறந்த வாசலை உன் முன்பாக வைக்கிறேன், இதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த வசனத்தை வைத்து தான் அந்த தலைவருக்கு நான் ஒரு லெட்டரை எழுதினேன். யூஸ்வலாக நிறைய லெட்டர் எழுதுவேன். அப்போ நான் முதல்ல ஒரு வசனத்தை எழுதினேன். ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் மொழிபெயர்த்து அப்படியே எழுதி என்னுடைய ஸ்டோரியை சொல்லிவிட்டு, கொஞ்சம் கொடுங்க, ஏதாவது கொடுங்க, டெம்பரரியாக கொடுங்க, எனக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் மாத்திரம் கொடுங்கன்னு சொல்லி எழுதினேன். அதை வாசித்திருப்பார். ஆனால் அந்த பின்பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி தான் நான் சொன்ன, ஆண்டவரே இது எனக்கு நிறைவேற வேணாம், யாரும் அப்படி என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இந்த வாசல் திறந்ததே போதும். இன்றைக்கு ஒருவேளை என்னை போல் இந்த டெட் எண்டில் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் நிற்கிறேன்னு, ஹாஸ்பிட்டல் வாசலில் காத்து கிடக்கிறேன், வேலை வாசலில் காத்து கிடக்கிறேன், எம்ப்ளாய்மெண்ட்டில் வரவில்லை, திருமணத்தில் ஒரு பெரிய தடை இருக்குது, குழந்தைக்கான வாசல்கள் திறக்கப்படலை, வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படலை என்று சொல்லி கண்ணீரோடு நீங்கள் நிற்பீங்கன்னா, நாங்கள் கொடுக்குற ஒரே ஒரு வாக்குத்தத்த செய்தி, இந்த 7 குத்து விளக்குகளுடைய 7 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்கள் சொல்கிறதாவது, உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்ட பண்ணினால் திறந்த வாசலை உன் முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஜெபம் செய்வோம். அன்புமான் இரக்கமுள்ள ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே செய்த அதிசயத்தை நான் சொன்னேன். அவர்களுக்கும் அவர் வாழ்க்கையிலே நீர் செய்ய போகிற அதிசயத்தை எங்கள் காதுகளிலே கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்வீரா. இன்று இந்த வார்த்தை, திறந்த வாசல் என்ற வார்த்தை, இந்த வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால்கள் பூட்டப்பட்டு இருக்கிற நிலை ஒடிக்கப்பட்டு, எஸ்தருக்கான வாசல் திறக்கப்பட்டது, தானியலுக்கான வாசல் திறக்கப்பட்டது, யோசேப்புக்கான வாசல், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கான வாசல், கண்ணீரோடு நின்ற தாவீதுக்கு வாசல் திறக்கப்பட்டது. இப்படி திருமறையில் அநேக இடங்களிலே வாசல்கள் திறக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. ரூத் நொகோமியின் வாழ்க்கையில் பெரிய வாசல்கள் திறக்கப்பட்டது. அதே போல் இந்த பிள்ளைகளுடைய வாசல்கள் திறக்கப்படட்டும். இவையெல்லாம் பூட்டி கிடக்கிறதோ, ஆசீர்வாதமோ, சுகமோ, ஆரோக்கியமோ, பலனோ, ஆயுசு நாட்களோ அல்லது கடனோ, எதெல்லாம் அடைத்து வைத்திருக்கிறதோ அது எல்லாம் திறக்கட்டும். பிசாசு எதெல்லாம் பூட்டி வைத்திருக்கிறானோ அதெல்லாம் திறக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் பூட்டுகிறவர், அவர் தான் திறக்கிறவர். அவனாலே பூட்டவும் முடியாது, திறக்கவும் முடியாது. அதை திறந்து எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை காணும்படி செய்வீரா. எல்லா துதியும் கனமகியும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.